எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க பாத்தீங்கன்னா அறிவியல் உலகம். இந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன புதுசா கண்டுபிடிக்கிறாங்க, அதாவது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது பொருட்கள் நம்ம எது வேஸ்டா தூக்கி போடுறோமோ அது இவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு. வெறும் வேஸ்டா தூக்கி நீங்க குப்பையில போடுறீங்க, ஆனா அதுல இருந்து புதுசு புது கண்டுபிடிப்புகள் பண்ணிருக்காங்க. இந்த குழந்தைங்க கண்டுபிடிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய 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 இன்ஜினியர்ஸ் சொல்றத இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இவங்களை நம்ம பாராட்டணும். நான் யஷ்வரால இருந்து எங்க நிர்மலையா சொல்றது எல்லாத்தையும் இவங்க பண்றாங்க. அவர் சொல்லுவாரு குப்பையை எப்படி பிரிக்கணும், எப்படி சேர்க்கணும், என்ன பண்ணணும். இவங்க என்ன சொல்றாங்க, அதுல இருந்து எப்படி ரீசைக்ளிங் பண்ணணும், அதுல என்னென்ன பொருட்கள் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயிலா உங்களுக்கு சொல்றாங்க. இப்ப இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வருங்காலம் இந்த குழந்தைங்க கையில தான் இருக்கு. அவங்க வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது குப்பையை அதை எப்படி பிரிக்கணும், அதை என்ன பண்ணணுங்கிறத விளக்கமா சொல்றாங்க. ஒவ்வொரு ஸ்கூலும் பாத்தீங்கன்னா 28 கிளாஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். செங்கல்பட்டு, மெட்ராஸ் சிட்டியில உள்ள ஸ்கூல்ஸ் அவ்வளவு காலேஜ் கிடையாது. திரும்ப திரும்ப சொல்றேன், ஸ்கூல் தான் அது. அவ்வளவு ஸ்கூல் பையங்களும் இந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்றது நம்ம நிச்சயம் பாராட்டணும். இதை எக்ஸ்னோரா இவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் நேரம் வந்தோம். இது என் பேர் பொதுமக்களுக்கு போய் சேரணும். இந்த கண்டுபிடிப்பெல்லாம் இந்த பையங்கள் ஊக்குவிக்கணும். இதை யார் அது என்னங்கிறத கண்டுபிடிச்சு அவங்களை எவ்வளவு முடிஞ்ச உதவியை செய்யணும். இந்த பையங்களுடைய கண்டுபிடிப்பை வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும். இதுதான் எங்களுடைய ஆசை. சீக்கிரமே அதை கொண்டு வந்துருவோம்.